100 ரூபாய்க்கு ஃபார்ம் கொடுப்பியா? அதிமுக கொடுப்பியா? டேய், 100 ரூபாய்க்கு ஃபார்ம் வாங்கி உள்ள படிச்சு பார்த்தியா நீ? உள்ள என்ன போட்டிருக்காங்க? 10,000 ரூபாய் தொகை கட்டி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க. மாவட்ட செயலர் பாதர் கதறான். ஒவ்வொரு மாவட்ட செயலரும் 200-300 ஃபார்ம் வாங்கணுங்கிறது எந்த கட்சியில இருக்கு? எதுக்கு அப்படி வாங்க சொல்றாங்க? ஸ்கேம் அது, அவ்வளவுதான். சதுரங்க வேட்டை பார்ட் 2. உட்கார்ந்த இடத்துல 50 லட்சம். விஜய் இன்னைக்கு மாட்டுதான் வச்சுக்கோங்களேன். 15 கோடி அபராதம், 10% தப்பிச்சிட்டு இருக்காரு. உண்மையில நிர்மலா சீதாராமன் வந்து விஜய் ஒத்துக்கிட்டதுனால அந்த 10% விட்டுட்டாங்க. ஆமா, இது எந்த சக்தி? தூய சக்தி. டேய், நீ இட்லி சுட்டுறதுலயே நீ வந்து ஊழல் பண்ணிட்டு இருக்க. இட்லி சட்னியில ஊழல் பண்ணிட்டு இருக்க. இவனை கொண்டு போய் தான் நீ அமைச்சராக்கணும்னு சொல்லி சொல்ற. இவனை கொண்டு போய் தான் நான் வந்து சுத்தி இருக்கிறவன் திருடன், உங்க மாவட்ட செயலர் திருடன், செங்கோட்டையன், நீங்க வந்து கூப்பா கிருஷ்ணன் வீட்டுல எல்லாம் சவத்தை உடைச்சு காசு எடுத்தாங்க. அருண்ராஜ் பத்தி நீங்க முடிஞ்சா தனியா ஒரு ஸ்டோரி கலெக்ட் பண்ணுங்க. அவருக்கு எவ்வளவு குவாரிகள் இருக்கு. எல்லாருமே விஜய் ஏமாத்துறாங்க அப்படின்னா விஜய்க்கு தெரியாத நம்மள ஏமாத்தி? நான் சொல்றேன், விஜய் ஒரு ஃப்ராடு தாங்க. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் சிநேகிப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். தாவேகா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது உங்களுடைய பேரத்துக்காக வந்து எங்களை பயன்படுத்திக்காதீங்க, அல்லது ஊடகங்கள்ல பத்திரிகைகளை இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் தாவேகாவோடு பேசப்படுகிறது அப்படின்ற செய்திகள்லையும் வந்து ஒரு போயபிள்ஸ் பிரச்சாரத்தை பண்ணாதீங்க, உங்களுடைய பேரத்தை உயர்த்தி கொள்வதற்காக எங்களை பயன்படுத்திக்காதீங்க அப்படின்னு ரமேஷ் சொல்லியிருக்காரு. அப்படி எந்த அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளும் நாங்கள் நடத்தவில்லை அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே அவர் சொல்வது போல பேரம் பேசுவதற்காகத்தான், மற்ற கட்சிகளுடன் பேரம் பேசுவதற்கு தான் தாவேகாவை பயன்படுத்துகிறார்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த ரியாக்ஷன் ஏன் வருதுன்னா, நான் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ வந்து கடைசியா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அதில் வந்து தாவேகாவுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், ஆமா நிறைய ஓட்டு இருக்குங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் 18% தான் நான் என்னுடைய கணிப்பு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது வரைக்கும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி தான் வந்து ராகுல் காந்தி கூட நேரடி தொடர்பில் இருக்காரு, அவர் தான் ராகுல் காந்தியும் விஜயும் சேர்த்து வைக்க போறாரு, நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தா 160 சீட்ஸ் ஜெயிக்க போறோம். பிரவீன் சக்கரவர்த்தி முழுக்க ஜான் ஆரோக்கியசாமியோட டச்ல இருக்காரு. அவர் ராகுல் காந்தி கூட டச்ல இருக்காரா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா ஜான் ஆரோக்கியசாமி டச்ல இருக்காரு, ஆதவர்ஜனோட டச்ல இருக்காரு, இந்த சர்க்கிள் கூட டச்ல இருக்காரு. அவர் தான் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ராகுல் காந்தி கூட்டிட்டு வந்துருவேன். இன்னும் சொல்ல போனா கரூர் ஸ்டாம்பீட் நடந்த போதே கூட நாங்க வந்து கூட்டிட்டு வரதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோங்கிற அளவுக்கும், விஜய்க்கு ஆதரவா பேச வைக்கிறோங்கிற அளவுக்குமான சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. பட் ஆனா இதெல்லாம் ராகுல் காந்திக்கு அந்த அளவுக்கு தெரியும். ராகுல் காந்தி கூட இன்னைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி க்ளோஸா இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மர்மமான விஷயம் தான். கூட்டத்துக்கு போனார், எல்லாரும் காங்கிரஸ்ல போன கூட்டத்துக்கு போனார், அவருடைய கருத்துக்களை முன் வச்சிருப்பாரு. இதான் அப்படிப்பட்ட பிரவீன் சக்கரவர்த்தி திடீர்னு ஒரு 18% சொல்லி வராரு அப்படிங்கும்போது ஜான் ஆரோக்கியசாமி உண்மையிலே கோவம் வந்திருக்கும். இல்லை, இவ்வளவு நாள் நம்ம கிட்ட வந்து நம்ம கூட்டிட்டு வந்துருவோம், நம்ம சொன்ன சேர்த்துருவோம், நானும் இந்த கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் போய் விஜய்கிட்ட போய் என்ன சொல்லிட்டு இருக்கேன், சார் நம்ம கூட தான் அவங்க வந்துருவாங்க, கடைசி நிமிஷத்தை அது நடக்கும், ராகுல் வந்து எங்கள்கிட்ட பேசுவாருன்னு ஒரு கதையை கொடுத்துட்டு இருக்கேன். திடீர்னு போய் நீ பேட்டி கொடுத்தீங்கன்னா அதற்கு என்ன அர்த்தம்னு தன்னுடைய கோவத்தை நேரடியாக வெளிக்காட்டாத ஜான் ஆரோக்கியசாமி இந்த மாதிரி அம்புகளை வீசிட்டே இருப்பார். அந்த வீட்டில் வந்து சில அம்புகள் அப்பப்போ வந்துட்டே இருக்கும். இது முன்னாடி நடந்திருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில முதல் பக்க செய்தியாக அதிமுகவிற்கும் தாவேகாவிற்குமான டீலிங் முடிஞ்சிருச்சு, 80 சீட் வரைக்கும் பேசிட்டாங்க, துணை முதலமைச்சர் போஸ்டிங் கொடுத்துறாங்கன்னு சொன்ன அன்னைக்கு தான் அன்னைக்கு புஷியானந்தோடைய பேஜ்ல என்ன வந்துச்சு கேட்டீங்கன்னா, இல்ல நாங்க அப்படிலாம் யார்ட்டையும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் வெளியே கசியுது, அதிமுக நம்மளும் பேசுறது வெளியே கசியுதுங்க மட்டும் இல்லாம, நான் முன்வைத்த கோரிக்கை என்பது கிட்டத்தட்ட ஈக்குவல் ஷேரு, 117-117. இல்ல நீங்க வந்து கூட்டணிக்கு போகலாம், ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு இப்போக்கி சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கும் பொழுது அவசரமாக யாரோ அதை லீக் பண்ணி அதிமுக செயல் யாரோ லீக் பண்றாங்களா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மறுப்பு செய்தியை கொடுத்தாங்க. அப்ப ஜானகிசாமி பின்புலத்துல சில வேலைகளை அது நடக்காமே போயிடும், பட் ஆனால் ஒரு பின்புலத்துல ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த பில்டப்பை உடைக்கிற மாதிரி சில உண்மையான ஃபேக்ட்ஸ் வரும் பொழுது இந்த அதிர்ச்சி ஆவாரு, அதற்கு இந்த அம்புகளை தூக்கி வீசுவார். அதுதான் ஒண்ணு. விஜய் பயன்படுத்துகிறார்களா? அப்பட்டமா பயன்படுத்துகிறார். விஜய் உண்மையிலேயே முதன்மை சக்தியாக இருந்திருந்தால், அவர் சொல்ற மாதிரி முதன்மை சக்திங்க, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குங்க, 40% இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஜய் போய் யார்ட்டையும் கூட்டணி பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதே வார்த்தையை பயன்படுத்துறேன், நான் வந்து திறந்தா பயன்படுத்துறேன். ஏன்னா டே 1ல இருந்து ஜான் ஆரோக்கியசாமி அண்ணே நீங்க வந்திருக்கேன்ட்டு நாம் தமிழர்கிட்ட போறாரு, அதுக்கு அடுத்ததாக போய் அதிமுக போய் கெஞ்சுறார், அதுக்கு அடுத்தபடியாக திருமாவளவன்கிட்ட போய் கெஞ்சுறார், அதுக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ்ல கெஞ்சுறார். இப்படி எல்லா இடங்களிலும் போய் நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க, அப்புறம் அன்புமணி ராமதாஸ்க்கு மெசேஜ் அனுப்புறார், தினகரனை கூப்பிட்டு பார்க்கிறார். இப்படி எல்லார்கிட்டையும் நீங்கள் கூட்டணி பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. நீங்க முதன்மை சக்தின்னு ஊரை ஏமாத்தலாம், ஆனா உங்களுக்கே அது தெரியும் நம்மகிட்ட வீட்டுக்கு ஒரு ஓட்டோ 40% இல்லங்கிறது உங்களுக்கு தெல்ல தெரியும். கூட்டணிக்கு வாங்கன்னு விஜய் பேச மாட்டாரா? ஜான் தான் பேசுவார். ஜான் தான் பேசுவாரு. ஜான் விஜய் என்ன சொல்லுவாருன்னா, சார் அவங்க ரெடியா இருக்காங்க சார், சார் அன்புமணி எனக்கு மெசேஜ் பண்ணார் சார்,
சார் ராகுல் காந்தி உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லி சொன்னார் சார். சார் இவர் டிடிவியே நம்ம என்ன சார் பத்தி பேசிட்டு இருக்காரு. இங்கெல்லாம் கேம்ப்லாம் ரொம்ப இதா இருக்காங்களா சார். சசிகலா டீம்ல இருந்து கூட சில பேர் நம்மள அப்போ அப்ரோச் பண்றாங்க நிர்மல் சார். குமார் சொன்ன மாதிரி பாசிட்டிவான ம். நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே அவர்கிட்ட போய் சேராது. ஒன்லி பாசிட்டிவா ஒன்லி இருந்தா மட்டும்தான். கிளீனாங்க நீங்க நீங்க அதை அப்பட்டமா நான் எங்க அதை பார்த்தேன்னா 3வது வருட ஆண்டு விழால நீங்க பேசின அந்த ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 23 புலிகேசி படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த வடிவேலுவா புகழ்றதுக்காக 2 பேர் வந்து நாங்கள் பாணர்கள், நாங்க வந்து பாட்டு பாடி சம்பாதிக்கிறோம் அப்படின்னு அந்த வேலையத்தான் கிட்டத்தட்ட இவங்க பண்ணாங்க. உங்க காத்திருந்ததுக்கு பலன் கிடைத்து விட்டது பார்த்தீர்களா? இதெல்லாம் என்னமோ இவங்க கதை சொன்னால் கூட முழுக்க முழுக்க விஜய் அந்த புகழேறி தான் கேட்க விரும்புறார். யாருடைய நியாயமான விஷயத்தையும் ஒரு காது ஏன்னா ரொம்ப நியாயமா பேசக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், அதே மாதிரி நியாயமான கருத்துக்களை சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. அவங்களே கூப்பிடல. அவங்களே கூப்பிட்டு பேசி பேசிருக்கலாம்ல. ஏன் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த இடத்துல போய் சரி சார் நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் அதிகம் இருக்கு. நீங்க இன்னும் களத்துக்கு அதிகமா வர வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க ஆணவ கொலைகளை பத்தி பேசணும். நீங்க திருப்பரங்குன்றம் பத்தி பேசியிருக்கணும்னு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப 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 கவனமா இருக்கிறாங்க. விஜய் என்ன பார்க்க வேண்டும், விஜய் என்ன பேச வேண்டும், விஜய்ட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு இந்த கூட்டணி பத்தி வரும்பொழுது, எல்லா இடங்களிலும் இவர் தான் போய் அப்ரோச் பண்ணிட்டே இருக்கார். நம்பர் 1. அதற்கு பிறகு யாராவது ஒருவராவது வந்தார்களா? அஃபிஷியலா சார் நாங்க உங்க கூட கூட்டணி வச்சுக்க விருப்பப்படுறோம். என்டிஏல முயற்சி பண்ணாங்க. என்னன்னா நீ எங்க கீழ வா. இந்த கூட்டணிக்குள்ள வா. உனக்கு 25 சீட் கொடுக்குறோம், 30 சீட் கொடுக்குறோம். அது நடந்துச்சு. அதை தாண்டி யாராவது சார் நீங்க நினைக்கிற மாதிரி ரெஸ்பெக்டபிள் சீட்ஸ் நாங்க உங்கள்ட்ட வாங்கிக்கிறோம். ஒருத்தர் கூட வரல. டிடி தினகரன் கிளாசிக்கான உதாரணம். விஜய் வந்தா அப்படியே பயங்கரமாயிடும் போல இருக்கு. அது இதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப குழப்பம் இருந்துச்சு. என்டிஏக்குள்ள நம்ம இல்லையா, இருக்கோமா இல்லையா, நம்மளோட நிலைமை என்ன ஆக போகுது, எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கு வர மாட்டாரா, அண்ணாமலை வந்து கிளப்பி விட்டுட்டு போயிட்டாரு, நம்ம நடுக்கடல நின்றுட்டு இருக்கோம், இப்ப என்ன பண்றது தெரியாத போது விஜய் அழகா கையில் எடுத்தாரு. விஜய் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணாரு, தூக்கி போட்டார், உள்ள போயிட்டார். இல்ல உள்ள போயிட்டார், தூக்கி போட்டார், முடிஞ்சிச்சு. விஜயோட ஓட்டெல்லாம் எங்களை என்னங்க பண்ண போகுதுன்னு சொல்ற இடத்துக்கு போயிட்டாரு. விஜய் அதிகமா பேசாதீங்கிற அளவுக்கு வந்துட்டார். முடிஞ்சிச்சு, சாப்டர் முடிஞ்சிச்சு. காங்கிரஸ் பேசினாங்க, மாணிக் தாக்கூர் பேசினார். இன்னைக்கு மாணிக் தாக்கூர் இப்ப கூட இதை பேசிட்டு இருக்காரு. மற்றவங்களாம் பேசினாங்க. இந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க. ராகுல் காந்தியும் கார்கே என்ன சொன்னாங்க, வாய் மூடிட்டு யாரும் பேசாத, பேச வேண்டியது நான், உனக்கு சீட்ஸ் அதிகமாகிடுமா அதை நான் நெகோஷியேட் பண்ணிக்கிறேன், அதை தாண்டி யாரும் பேசவே கூடாதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ காங்கிரஸ் வராதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. பிரவீன் சக்கரவர்த்தி கூட சொல்லிட்டாங்க இனிமேல் இந்த வேலை பண்ணாது அப்படின்னு சொன்ன பிறகு அவர் நம்ம இருக்கிற இடத்துக்கு தக்க வச்சுக்குவோம் 18% சொல்லி அவரும் முடிச்சிட்டாரு. இனி வருவதற்கு யார் இருக்கிறாங்க? அடுத்ததாக என்னது, அண்ணா அண்ணி ஐயா ராமதாஸ் ஐயாவும் பிரேமலதா அண்ணியும் வந்து அண்ணன் கூட சேர போறாங்க, அண்ணா கூட சேர போறாங்க. இப்படி ஒரு புது நரேட்டிவ் கடைசி முடிஞ்சு போச்சு. இனிமேல் எந்த நரேட்டிவே சொல்றதுக்கு இல்லை. அப்ப கடைசி நரேட்டிவ்க்கு வர்றாங்க. பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப கிளீன். அவங்களும் என்ன பண்றாங்க, தம்பியை பயன்படுத்திக்கிட்டு திமுகவை அதிமுக போய் செட்டில் ஆகும். நம்ம இங்கிட்டு 8 அங்கிட்ட 10 தம்பி பேரை சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு செட்டில் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ராமதாஸ் ஐயா இன்னும் திமுக முயற்சி செய்கிறார். அதனால திருமாவளவன் கூட ரொம்ப தெளிவா இப்பயும் அவர் சொல்லிட்டே இருக்காரு, இல்லைங்க அவங்க வந்தாங்கன்னா இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு மிகுந்த தெளிந்த கொள்கை நிலைப்பாடோடு அவர் பயணிச்சுட்டு இருக்காரு. அதனால ராமதாஸ் ஐயாக்கு எங்க போறதுங்கிறது ஒரு பெரிய சங்கடம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குன்னு பார்க்கிறோம். அவரும் கூட விஜய்க்கு வருவாரா, வரமாட்டார். அவருக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஜான் பத்தி தெரியும், விஜய் பத்தி தெரியும், அதனால அவரும் வரமாட்டார். எல்லோருமே விஜய் வந்து ஒரு ஊர்கா மாதிரி பயன்படுத்திக்கிட்டு விஜயை வச்சு நம்ம என்னென்ன பேர வலிமையை கூட்ட முடியுமோ பேர வழியை கூட்டலாம், எங்க போய் செட்டில் ஆகணுமா செட்டில் ஆகிக்கலாம், நம்ம ஒரு 6 சீட்டு வாங்கலாமா வாங்கலாம், 10 சீட்டு அதை மாத்தலாமா மாத்தலாம் அப்படிங்கறத மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு அவரை தூக்கி எறிகிறார். இதுல திமுக அதிமுக கிட்ட மற்ற கட்சிகள் பேரம் பேசுவதற்கு பதிலாக நான் தான் கடையை திறந்து வச்சிருக்கேனே வாங்க அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. கூட்டணி கடையை திறந்து வச்சிருக்காரு. ஆனா கஸ்டமர் ஏன் வரவே மாட்டாங்க? முதல்ல நீங்க 40 நீங்க சொல்ற வீட்டுக்கு ஒரு ஓட்டு 2 கோடி ஓட்டுன்னா நீங்க கடையை திறக்க வேண்டிய அவசியமே இல்ல. ரைட்டா? நீங்க என்ன அவ்வளவு தாராள மனசா, அப்பா என்னாலே எல்லா அமைச்சரும் பார்க்க முடியாது, நீங்க 2 அமைச்சர் எடுத்துக்கங்க ஆட்சியில் பங்கு, அப்படி கிடையாது இல்லையா? அப்ப இவரை நம்பி ஏன் போகல? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இப்ப இவ்வளவு போல்ஸ்டர்ஸ் எல்லாம் போடுறாங்க, அப்பா அவருக்கு 25% இருக்கு 30% இருக்கு கதையெல்லாம் சொல்றாங்கல்ல. இந்த காமன் மேனுக்கோ இல்ல இந்த போல்ஸ்டர்ஸ்க்கோ இல்ல இந்த சர்வே எடுக்கிறவங்களுக்கோ தெரிந்ததை விட எனக்கு தெரிஞ்ச அரசியலுக்கு நல்லா தெரியும். தினகரனுக்கு விஜயோட மதிப்பெண்ணுங்கிறது தெரியும், அன்புமணி ராமதாஸ்க்கு விஜய் மதிப்பெண்ணுங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது விஜய் தாங்க வின்னிங் ஃபோர்ஸ். நாங்க இப்போ முடிவாயிடுச்சுங்க, மக்கள் கண்டிப்பா விஜய் தாங்க ஓட்டு போட போறாங்க, அப்ப விஜய்கிட்ட தாங்க நம்ம போகணும்னு ஏன் போலன்னா, விஜய் உண்மையிலேயே சொல்ற அளவுக்கு ப்ரொஜெக்ஷன் அங்கே இல்ல. விஜய் வெல்ல போவதே கிடையாது. விஜய் வந்து ஒரு பெர்சன்டேஜா வாங்குவார், கிரவுட் புல்லரா இருக்காரு, பெர்சன்டேஜ் வாங்குவார். ஜெயிப்பாரா? தனிச்சாடினா ஜெயிக்க மாட்டார். நம்ம கூட பண்ணினா ஜெயிக்க முடியுமா? அதுவும் நடக்காது. ஒருவேளை காங்கிரசும் விஜயும் நின்னாங்கன்னா அந்த கூட்டணியில் யாரா போய் சேர்ந்தா ஜெயிக்க முடியுமா? அதுவும் நடக்காது. இப்ப விஜய் வந்து முழுக்க இந்த தேர்தலுக்கு ஒரு ஸ்பாயிலரா தான் இருக்க போறார் அப்படிங்கிறது இந்த கட்சிகள் எல்லோருக்குமே தெரியும். அதனால ஸ்பாயிலரா இருக்கவருக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுவோம். ஆனால் முன்னாள் ஜேர்னலிஸ்ட், இன்னாள் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஊடகங்கள்ல பார்க்கிறோம், 10ல் 8 பேர் விஜய்க்கு ஓட்டு போறேன்னு சொல்றாங்க.
என் வீட்ல பையனே வந்து ஏன் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதான்னு கேட்கிறான். நான் எங்கெங்கேயோ பேசுறேன். வீட்லயும் பேச வேண்டியது அவசியமா இருக்கு. நான் பேசாம விட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. வருத்தப்படுறாரு. அதான் சொல்றேன்ல, நீங்க இளைஞர்கள் மத்தியில ஓட்டு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. இப்ப நானும் நெறைய இப்ப நான் வாரம் வாரம் ட்ரெயின்ல டிராவல் பண்றேன். என் கூட டிராவல் பண்ற பசங்க சில பேர் நான் பார்க்குறேன். விஜயோட வீடியோ பார்க்குறாங்க. அந்த செய்தி தொடர்பாளர் வீடியோலாம் பார்க்குறாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே. எல்லாரும் கிடையாது. நான் சொல்றது ஒருத்தர் 2 பேர் பார்த்துட்டு வராங்க. அதே நேரத்தில மற்ற கட்சிகள் வீடியோவும் பார்க்குறாங்க. சில யூடியூப்ஸ்ல நடக்கிற வீடியோ பார்க்குறாங்க. என்ன பார்க்கும்போது சில பேர் பேசுறாங்க. இதுவும் நான் வந்து எங்க டிராவல் பண்ணாலும், எந்த இடத்துக்கு போனாலும் நெறைய பேசுவேன். மிக குறிப்பா இன்னைக்கு நான் என்ன ஒரு வச்சிருக்கேன்னா, இளைஞர்கள்ட்டயும் பெண்கள்ட்டயும் அதிகமா பேசணும். பெண்கள்ட்ட பேசுறேன். நான் ஓப்பனா சொல்றேன். கரூர்ல போனேன். கரூருக்கே போயிருந்தேன். ஒரு ஒரு விஷயத்துக்காக போயிருக்கேன். கரூர்ல ஒரு ஜெராக்ஸ் கடை ஒரு அம்மா நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுறேன். அவங்க பேசும்போது ஏன்னா இந்த கரூர் சம்பவத்த பத்தி அம்மா நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க பயந்துட்டாங்கன்னா, நீங்க யாரு? நான் ஏதாவது கட்சிய சேர்ந்தவங்களா? இல்ல நான் கட்சிய சேர்ந்தவங்களா இல்லம்மா. நான் 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 இந்த யூடியூப்ல பேசுனா கூட காமிச்சுக்கலாம். நான் சும்மா இங்க ஒரு விஷயமா வந்தேன்மா அப்படின்னு சொல்லி பேசினேன். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது எப்படிண்ணா ஆம்புலன்ஸ் வேகமா வரும்? நான் சொன்னேன், வேகமா இருந்தாதாம்மா அது பேர் ஆம்புலன்ஸ். ஸோ ஏன்னா நாங்க ஒரு ஆம்புலன்ஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். நாங்க ஒரு டிராவல்ஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். வேகமா இன்னொன்னு நாங்க போன விஷயமே எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிறதுக்காக தான். அதனால இன்னொரு அங்க லோக்கல்ல இருக்க ஒரு ஆம்புலன்ஸ் அ வச்சிருக்கிற ஒரு ஓனரும் எங்க கூட தான் சுத்திட்டு இருக்காரு. அவர் சொன்னார், "ஐயா, இந்த வேலுச்சாமிபுரத்துல நீங்க வெளிய வந்து பாருங்க. இந்த பாயிண்ட்ல 5 ஆம்புலன்ஸ் நிக்கும். அடுத்த ஒரு 1/2 கிலோமீட்டர்ல 5 ஆம்புலன்ஸ் நிக்கும். சிட்டி ஃபுல்லா இன்னைக்கு ஒரு காலத்துல 120 ஆம்புலன்ஸ் இருந்தது. இன்னைக்கு வந்து 600 700 சொல்றாரு. அவ்வளவு ஆம்புலன்ஸ் பெருகிடுச்சு இன்னைக்கு. ஏன்னா நெறைய வந்து ஆர்டிஐ கேஸஸ் எங்களுக்கு கரூர்ல அதிகமா ஹைவேஸ் வந்ததுனால ரோட் ஆக்சிடென்ட் கேஸ் அதிகமாயிடுச்சு. அதனால ஒரு காலத்துல ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பல்மடங்கு பெருகிருச்சுங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்றாரு. அதனால ஆம்புலன்ஸ் போறலாம் உங்களுக்கு தெரியாதுங்களா? உடனே போயிடும். மக்களுக்கு அது புரியல. நம்ம ஆக்சிடென்ட் சம்பந்தமா போனதுனால அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் பரமத்தி போலீஸ் ஸ்டேஷன் அங்கேயும் போய் பேசுறேன். அங்கேயும் காவல்துறையிட்ட பேசினேன். எங்கள தாங்க வழிகேடு ஆக்குவாங்க. வேற என்னங்க பண்றது? அது புரியாம தான் பேசுவாங்க அப்படின்னு. ஆனா இதுல பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனால அவங்களுக்கு என்னன்னா, இது விஜய் மேல தப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். யாருக்குமா ஓட்டு போடுவீங்க? விஜய் கன்சிடர் பண்ணலாம்னா நான் திரும்ப வரும்போது ஒரு சூப்பு கடைக்கு போய் சூப் குடிச்சிட்டு வந்தேன். அந்த அம்மாட்ட பேசினேன். அவங்க வந்து, தம்பி, என் வீட்ல இருக்க எல்லாருமே திமுக தான். ஆனா நான் விஜய் ரசிகன் தான். நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனா இது தெரிஞ்சுனா கொன்னுப்புடுவாய்ங்க என்ன." அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் நான் நான் நெறைய புதுக்கோட்டையில இருக்கேன். வெவ்வேறு ஊர்களுக்கு போம்போது, நெறைய வந்து ஆண்கள் என்ட்ட வந்து பேசுறாங்க. "சார் உங்க வீடியோஸ் பார்ப்போம் சார். நான் அரசியல் விமர்சகரா இருக்கும்போது பார்த்திருக்கோம். விஜய்க்கு ஆதரவாக பார்த்தோம். உண்மையில நாங்க கூட விஜய் ஏதோ பண்ண போறார்ன்னு நெனைச்சோம். உங்க வீடியோஸ் மட்டும் இல்ல, தொடர்ச்சியா பார்க்கும்போது விஜய் வந்து வேலைக்கு ஆக மாட்டாருன்னு நீங்க எடுத்த ஸ்டாண்ட் நல்ல ஸ்டாண்ட் சார்." எந்த அளவுக்கு பெண்கள் ஆதரவுன்னு ஒண்ணு இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்களோ, அந்த அளவுக்கு ஆண்களுடைய எதிர் நிலை இருக்கு. விஜய்க்கு ஓட்டே போட்றக்கூடாது. விஜய் மாதிரி ஒரு மோசமான அரசியல்வாதி தமிழ்நாடு சந்திச்சதே இல்லங்கிற அளவுக்கு கடுமையான கோவத்தோட இருக்கிறாங்க. சில பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னா, நான் விஜய் நின்னா ஓட்டு போடுவேன். ஆமா. ஆனால் விஜயினுடைய கட்சி ஆட்கள் அதுக்கு அது வரேன். யாரு இருப்பாங்க? அது வரேன். மதுரைக்கு நான் போயிருந்தேன். மதுரைக்கு போயிருக்கும்போது ஒரு ஆட்டோ ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அமையிற ஆட்கள் அப்படி அமைஞ்சுறாங்க. நான் வந்து ஒரு ரேபிடோல ஆட்டோ போடுறேன். தமிழக வெற்றி கழகம்னு வந்துச்சு அந்த பேஜ். ரைட் ஓகே. அது சிக்கனான்ட்டு பேசு. "நீ என்னப்பா தமிழக வெற்றி கழகம்?" "அண்ணே நான் பகுதிச் செயலாளரா இருந்தேனே." "சரி ஏன் அப்ப இல்லையா?" "நான் 50,000 செலவு பண்ணிட்டேனே. என்னால முடியலண்ணே வெளிய வந்துட்டேன்." உள்ள பிரபாகரனோட ஃபோட்டோ ஒட்டியிருக்கான். நிறைய தமிழ் குறித்த வாசகங்கள்லாம் எழுதியிருக்கான். நான் சொன்னேன், "அப்ப நீ யாருக்கு ஓட்டு போட?" அதெல்லாம் அந்த கான்வர்சேஷன் போது. அப்ப பேசும்போது, "விஜய் நல்லவர்னே." அவனோட பாயிண்ட் விஜய் நல்லவர்னே. "சரிப்பா இங்க இருக்கிற 2 மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல, நீ வந்து அவங்கள பத்தி நினைக்கிறானே? விஜய் அன்பன் இருக்காருண்ணே. ரியல் எஸ்டேட்ல நல்லா காசு பார்த்துட்டாருண்ணே. நெறைய காசு சம்பாதிக்கிறாங்கண்ணே. நாங்கலாம் எவ்வளவோ குடுக்குறாங்க. நெறைய காசு அடிக்கிறாங்க. எவ்வளோ அடிக்க முடியுமோ?" "எஸ்ஆர் தங்கபாண்டி வந்து வட்டி குரூப்ண்ணே. ஆள வேணாலும் காலி பண்ணிருவாங்கண்ணே. இவங்கலாம் எப்படிண்ணே மக்கள் ஓட்டு போடுவாங்க?" பகுதிச் செயலாளர் தான் பையன் சொல்றது. "சரி புஷ்டியான தானே? அவன் வந்து பிரபாகரன் போட்டோலாம் ஒட்டிருக்கான். ஆனா புதுச்சேரி ஆளுக்கு இங்க என்ன வேலை? உடனே கிரைஸ் ஆகுறான். புதுச்சேரி ஆளுக்கு நீங்க என்ன வேலை? அவர் இருக்கவே கூடாதுன்னு இங்கலாம். அவர் வந்திருக்கவே கூடாதுன்னு. சரி மறுபடியும் கேட்கிறேன். விஜய் பத்தி விஜய் நல்லவர்னே. தம்பி நீயே சொல்லு. அவர் சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து திருடனுங்கன்னு சொல்ற, ஃப்ராட் பசங்கன்னு சொல்லி சொல்ற. ஆனா விஜய் நீ நல்லவர்னு சொல்றியே. அண்ணா எனக்கு நிறைய அரசியல் தெரியும்னு வேற சொல்ற மறுபடியும். நீ போன வாட்டி யாருக்கு ஓட்டு போட்ட? நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டேனே. இந்த வாட்டி நான் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாலும் போடலானே, இல்ல விஜய் விஜய் ரசிகர்கள் அடிப்படையில போட்டாலும் போடலானே அப்படின்னு சொல்லி சொல்றானே தவிர, அவனுடைய பாயிண்ட் அந்த நேரத்துல கூட, ஆனா இவங்க நின்னா ஓட்டு போட மாட்டேனே. அந்த மாவட்ட செயலர் நான் ஓட்டு போட மாட்டேன். விஜய் எத்தனை இடத்துல நிக்கும்? நான் என்னோட பாயிண்ட் இப்பயும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். விஜய் எங்கேயுமே நிக்க போறதில்ல. மீறி நின்னார்னா 234 தொகுதியில விஜய் எப்படி நிற்பார்? சோ இந்த கேண்டிடேட் யாருங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா? இந்த கேண்டிடேட் விஜய் நிக்க போறதில்ல. விஜய் அன்பன் நிக்க போறாரு. எஸ்ஆர் தங்கபாண்டி நிக்க போறாரு. இல்ல யாரோ ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் நிக்க போறாருன்னு கேட்டீங்கன்னா, நீ யாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடி வாங்குவாங்க. இப்ப இந்த பேசுறாங்க இல்லையா? 8 எனக்கு வந்து அந்த 10ல 8 பேருங்கிறதெல்லாம் நம்ம என்னன்னா, நம்ம நெறைய பார்க்கும் பொழுது இன்னும் சொல்லப்போனா YouTubeல என்ன பார்க்கிறவங்க என்ட்ட என்ன பேசுறாங்க? நான் சொல்றேன் ஆண்கள், பெண்கள விட்டுருங்க. பெண்கள் பார்க்கல. ஆண்கள் பார்க்கிறவங்கலாம், "சார் நீங்க கரெக்ட்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க சப்போர்ட் பண்ணதையும் நான் வந்து நல்லதுன்னு பார்க்கிறேன். நீங்க வெளிய வந்தது சரின்னு பார்க்கிறேன்." என்ட்ட பேசுற என்னோட YouTube வீடியோஸ பார்க்கிறவங்க. இப்ப பத்திரிகையாளர்கள் சில பேர் பார்க்கிறவங்க, அவங்க சில நேரங்கள்ல விஜய்க்கு ஆதரவா பேசுறவங்கள பார்க்கும்போது, "சார் நல்லா பேசுறீங்க சார். விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன் சார்." நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாரி பேசுவாங்க.
ரைட்டா? இப்போ வந்து உதாரணம் சாட்டை போறாரு, ஒரு இதுல போறாரு வச்சுக்கோங்களேன். அவரை பார்க்குறோம், அண்ணே சூப்பர்ண்ணே, விஜய் காலி பண்ணணும் அப்படிதான் பேசுவான். 10 பேர் அப்படிதான் பேசுவான். அப்ப சொல்லுவார் 10 ஓட்டு கூட விஜய் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? அதனால நம்ம இந்த சாம்பிள வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பெரிய லெவல், ஏன்னா அதனால தான் சொல்றேன். பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், நம்மள மாதிரி ஆட்களுக்கு தெரிந்தவர் ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு கட்சியை கட்டமைச்சு நடத்திட்டு போற அரசியலுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அந்த அரசியல்வாதி தெரிஞ்சு அவன் புரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பான்? தினகரன் ஏங்க, தினகரன் 6 சீட்டு தான் கண்டிப்பா கொடுப்பாங்க இல்லையா? குக்கரே கொடுத்தாலும் 6 சீட்டு தான். விஜய்ட்ட போனா அழகா 25 சீட்டு கொடுத்திருப்பாரு. ஆட்சியில் பங்கு வேற கொடுப்பாரு. தினகரன் அவர் மினிஸ்டர் ஆகலாம். அவர் 2 பேர் வந்து தாம்பரத்துல இருக்க ஒருத்தர் மினிஸ்டர் ஆக்கி விடலாம். கூட சித்திர இன்னொருத்தர் மினிஸ்டர் ஆக்கி விடலாம். ஏன் காங்கிரஸ் ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நம்ம மினிஸ்ட்ரிக்கு உள்ள போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா, வாங்கப்பா சரியான டைம். செல்வபுரத்தை ஏத்துக்க மாட்டாரா என்ன? நான் எம்எல்ஏ ஆகிறேன், மினிஸ்டர் ரொம்ப சந்தோஷம், போக மாட்டாரா என்ன? அப்ப இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும் விஜய் கரையேறுவாரா மாட்டாரானா, விஜய் கரையேற மாட்டார். அப்ப அந்த கப்பல நம்மளும் போய் மூழ்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறனால தான். ஸோ இந்த சர்வேஸ் அது ஒண்ணு. இன்னொன்று ரொம்ப க்ளோஸ்ட் எலெக்ஷன்ஸ் போகும்போது 2, 3 விஷயங்கள். ஒண்ணு, கட்டமைப்பு ரீதியாக தாவேக்கு ஒன்றுமே கிடையாது. பூத் நிர்வாகி அவங்கள்ட்ட இல்ல, உட்கார மாட்டாங்க. ரொம்ப க்ளோசர் டு எலெக்ஷன். நீங்க அந்த பூத்ல உட்கார போறது திமுக, அதிமுக ஆட்கள் தான். திமுகவோட கூட்டணி ஆட்கள், அதிமுக கூட்டணி ஆட்கள் மட்டும்தான். தாவேக்கள் நிர்வாகி இருக்க மாட்டாங்க. ஒரு 30 நாட்கள் எலெக்ஷனுக்கு வச்சுக்கலாம். பிப்ரவரி 3rd வீக் வந்து ஒரு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கலாம். மோஸ்ட்லி எல்லாரும் சொன்னா ஏப்ரல் 10ல இருந்து 15 போன வாட்டி போது எலெக்ஷன் இருக்குங்க. அப்போ 30 ஹார்ட்லி 30 டேஸ் இருக்க போகுது உங்களுக்கு. எல்லாம் ப்ராசஸ்லாம் முடிச்சு நீங்க நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணி நீங்க ப்ராசஸ் போறது. 30 நாட்கள்ல ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே எவ்வளவு மேக்ஸிமம் கவர் பண்ண முடியும் கவர் பண்ணுவாங்க. ஏற்கனவே கவர் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக பாத்தீங்கன்னா 2 இளைஞர்கள் மாநாடு, 2 பெண்கள் மாநாடு வரிசையா அடிச்சுட்டே இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே 170 தொகுதி போயிட்டாங்க, தொகுதி போயிட்டு இருக்கேன். நாம் தமிழர் கட்சி நிறைய போயிட்டாரு. இப்போ 234 கேண்டிடேட்ஸ் அறிவிக்கிறதுக்கு மாநாடு போடுறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. விஜய் எத்தனை மாவட்டங்களுக்கு போயிருக்காரு? இன்னைக்கு பிரச்சார கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சேலம், வேலூர்னு அடுத்தடுத்து போறாங்க. அதான் சொல்றேன். permissions இன்னுமே வாங்குறாங்க. இன்னுமே நீங்க வந்து முன்னாடி போட்ட சனிக்கிழமை அரசியல் ஃபார்மெட்லயே இன்னும் நீங்க இருக்கீங்க நான் சொல்றேன். சேலத்துல மீட்டிங் ஏங்க 2 மாசம் நீங்க நடத்த போறது 13ஆம் தேதி அநேகமா எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வந்துரும். நீங்க அடுத்து 20ஆம் தேதி போகும்பொழுது நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. மனு தாக்கல் பண்ணுங்கப்பான்னு சொல்லிடுவாங்க. நீங்க எங்க டைம் என்ன சொல்றேன், நீங்க இன்னும் இந்த கதையை சொல்லிட்டே இருக்க முடியாது. எங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். நீங்க எங்கெல்லாம் கிடைக்காதோ அது மறுபடியும் இப்ப சேலத்துல கொடுத்துறாங்க. எப்படி கொடுத்தாங்க சார்? எஸ்ஓபி படி 5000 பேருக்கு மேல சேரக்கூடாது சார். பாண்டிச்சேரியில் இதுதான் நடந்துச்சு. 5000 பேர் மேல சேர்க்காது, எல்லாத்துக்கும் பாஸ் கொடு. பாண்டிச்சேரியில் போய் புகழ்ந்து தானே வந்தீங்க. அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க, எல்லா ஊர்லயும் உங்களுக்கு கிடைக்கும் பர்மிஷன். நீங்க வந்து நான் 60,000 பேர் சேர்த்துவேன், 70,000 பேர் சேர்ப்பேன்னு சொல்லிட்டு நீங்க போய் சொல்லிட்டு கதை சொல்லிட்டு நான் ரோட் ஷோ வருவார் அவரு, நான் டயத்துக்கு வரமாட்டாரு. இப்போ ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க 12:03 12:03 நீங்க இருக்கணும். விஜய் வர ரோட்ல வந்து வேற எந்த வண்டிகளும் வரக்கூடாது. இப்போ அவங்களே சொல்றாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணா பர்மிஷன் கொடுக்குறேன். சரிங்க நான் கேட்டுக்கிறேங்க. 5000 பேருக்கு மேல வரமாட்டாங்க, பர்மிஷன் கிடைக்கும். சரி நான் ஒன்னு சொல்லி பர்மிஷனே கிடைக்கலையா? ஏங்க ஒவ்வொரு ஊரா விஜய் போய் மண்டபத்துல நின்று பிரச்சார கூட்டங்கள் நடத்த, அது கூட வேணாம், கூட்டம் வந்துடும். வீடியோஸ் டெய்லி போடுங்க. நான் சனிக்கிழமை பேச பிளான் பண்ணியிருந்த வட சென்னை குறித்த பிரச்சனைகள் இது பேசுங்க. மெயின்ஸ்ட்ரீம் பிக்கப் பண்ண ரெடியா இருக்காங்கல்ல, அது ஒரு ட்ரெண்ட் ஆகும்ல. விஜய் இன்னைக்கு வட சென்னை பத்தி பேசுறாரு, நாளைக்கு தென் சென்னை பத்தி பேசுறாரு, நாளைக்கு மத்திய சென்னை பத்தி பேசுறாரு, நாளைக்கு திருச்சி, நாளைக்கு பெரம்பலூர், நாளைக்கு அரியலூர் பேசுங்க. எது உங்களை விஜய் தடுக்குது? தன்னுடைய செருப்பை தட்டி அவரே போட்டாலுமே அது ஒரு நியூஸ் தானே. நியூஸ் தானே, பேச வேண்டியதானே. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இப்ப பாருங்க திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, அதுக்கு தனியாக லிஸ்ட் போட்டு பேசுங்க. ஏன் பேசலன்னா உங்களுக்கு அதுல பெரிய ஆர்வம் இல்லை. இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த 30 நாட்களில் கூட மற்ற தலைவர்கள் எல்லோரும் களத்தில் இருப்பார்கள். விஜய் களத்திற்கே போக மாட்டார். நான் மறுபடியும் ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஏன்னா விஜய் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வான்னு எல்லாம் சொல்றீங்க. தேர்தல் அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டில இருந்தும் விஜயும் கிளம்பி வருவார்கள் அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம், தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன நீ எதிர்பார்க்காத, நான் வரமாட்டேன், தேர்தல் பிரச்சாரத்துல என்ன கூப்பிடாத. இது வந்து கிட்டத்தட்ட சர்க்கார் படம் மாதிரி காலைல எந்திரிச்சு நான் வீடியோ போடுவேன், இல்ல முதல் நாள் வீடியோ போடுவேன், இந்த வீடியோ பார்த்துட்டு ஓட்டு போடுன்னு அவர் சொல்றாரு. பிரச்சாரத்திற்கு அவர் போக போறது கிடையாது. 234 தொகுதிகளுக்கும் போக போறது கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு சேலத்துல இப்ப பார்த்திபன், அந்த மாநில பார்த்திபன் ஏன் அவசரமா சேலத்துல ஒரு கூட்டம் போடணும்னு நினைக்கிறாருன்னா, தலைவரோட பிரச்சாரம் இன்னைக்கு நடந்தாதான் உண்டு, இதை வச்சுதான் நம்ம ஓட்டு வாங்கினாதான் உண்டு. அதை தாண்டி அவர் அனுப்புறதே கிடையாது. சேலத்துல நம்ம பயன்படுத்திட்டு அருண்ராஜன் அப்படியே நம்ம இந்த பக்கம் கொஞ்சம் ஈரோட்ல கொஞ்சம் பயன்படுத்திக்கலாமா, அந்த பக்கம் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாமா, அப்படிதான் யோசிப்பாங்க. இன்றைய அரசியலை மையமா வச்சு நான் வந்து அரசியலுக்கு வரல. நான் லாங் ரன்னுக்கு நான் வந்து இன்னும் பல வருடங்களுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் அரசியலுக்குள்ளே இறங்கி இருக்கிறேன் அப்படின்னு தானே பேட்டி கொடுக்குறாரு. யாரு? NDTV கான்க்ளேவ்ல பார்த்தவர்களை பார்த்தேன் பேட்டி. அது சரி இல்ல அப்படி எனக்கு புரியுது. அப்படின்னா அதனாலதான் நீங்க வந்து 50,000 விருப்ப மனு வாங்குறீங்க. கரெக்டா? 50,000 விருப்ப மனு இல்ல 1 லட்சம் விருப்ப மனு. ஏன்னா இதெல்லாம் பேட்டி நீங்க வந்து நீங்களே நேரடியாக பேட்டி காண போறீங்க. அது சோர்சஸ் தகவல் சொல்லுது. அப்ப இந்த 1 லட்சம் பேரை முடிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு அநேகமா 2036 தான் விஜயோட டார்கெட்னு நினைக்கிறேன்.
10 வருஷம் ஆகும் பாலாஜி. நீங்க 1,00,000 பேரை நீங்க வந்து பேட்டி கண்டு முடிக்கிறதுக்கு. நீங்க என்ன லாங் ரன்னிங்க? நீங்க 2 மாசம் கூட தேர்தலுக்கு நான் இல்லன்னு சொல்றேன். 60 நாட்கள் இல்ல உங்களோட தேர்தலுக்கு. நான் இப்ப இன்னைக்கு என்ன 10ஆம் தேதியா? 9ஆம் தேதியா? அநேகமா ஏப்ரல் 8ஆம் தேதி எலெக்ஷன் இருக்கும். கரெக்ட் பிப்ரவரில தேதி ஏற்கனவே 28 தான். 28 நாள் தான். 60 நாட்களுக்கு கம்மியா இருக்கு. 60 நாட்கள் தான் ஏற்கனவே இருக்கு. நீங்க இந்த நேரத்துல கூட நீங்க வெளிய வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்த கட்சியும் பரபரப்பா இருக்கணும். கேண்டிடேட்ஸ் எல்லாரும் போட்டு கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போட்டு காசு வாங்கிட்டு இருக்காங்க. அது வேற வேலை. நீங்க தொடர்ச்சியாக அவங்கள ப்ரமோட் பண்றது, அவங்களுக்கான வெப் பேஜஸ் ரெடி பண்றது, அட்லீஸ்ட் ஏன்னா ட்விட்டர்ல தானே இவங்க செயல்பட போறாங்க. களத்துக்கு போக போறது இல்ல. அந்த வேலையாவது இவங்க எடுத்து உருப்படியா பண்ணணும். அது கூட பண்ணாத ஒரு கட்சியாகத்தான் இது இருந்துட்டு இருக்கு. ஒண்ணுல விருப்ப மனு ஒண்ணு வாங்குனாங்கல்ல. நான் சொல்றேன், நீ விருப்ப மனு இது ஒரு சாதனை. எப்படி லியோ கலெக்ஷன் மாதிரி இது ஒரு சாதனை. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன புரியலன்னா, விருப்ப மனு யார் வாங்குவாங்க? எலெக்ஷன்ல நிக்க முடிந்த நான் சொல்லும் பொழுது நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். எல்லோரும் தேர்தல் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. தேர்தல் கமிஷன் என்ன சொல்றான்? தம்பி நீ நிக்கணுமா? டெபாசிட்டா ஒரு 10,000 கட்டு. நீ ரிசர்வ் தொகுதியா? நீ வந்து 5,000 கட்டு. இல்ல வந்து நீ எஸ்சி எஸ்டி 5,000 கட்டு. இதானே சட்டம். அவனே என்ன சொல்றான்? நீ சும்மா வந்து பொழுது போகாம எலெக்ஷன் வந்து நிக்கிறங்கிறக்கால நான் காசு செலவு பண்ண முடியாது. அப்போ ஒரு 10,000 ரூபாய் கூட இல்லாமல் ஒருவர் தேர்தலில் அணுக முடியாது. இப்ப இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? 100 ரூபாய்க்கு ஃபார்ம் ஒருத்தர் பெருமையா 100 ரூபாய்க்கு ஃபார்ம் குடுப்பியா? அதிமுக குடுப்பியா? டேய் 100 ரூபாய்க்கு ஃபார்ம் வாங்கி உள்ள படிச்சு பாத்தியா நீ? உள்ள என்ன போட்டிருக்காங்க? 10,000 ரூபாய் தொகை கட்டி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க. அது ஒரு அவங்க சொல்ற மாதிரி வீதியில போறவங்க அந்த ஃபார்ம் வாங்கினாங்க. அவங்களுக்கு தெரியலங்கிறது நான் ஒத்துக்கிறேன். மாவட்ட செயலர் பார்த்துட்டு கதறான். ஏன்னா அன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? எல்லா மாவட்ட செயலரும் கிளம்பி வா. ஒவ்வொருத்தரும் 200ல இருந்து 300 ஃபார்ம் வாங்கணும். இது எந்த கட்சியில இந்த கொடுமை நடக்குமா? திமுக நீங்க 200 அதாவது தலைவர் பேர்ல ஃபார்ம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி பேர்ல 234 தொகுதி ஃபார்ம் போடணும். முதலமைச்சர் ஸ்டாலின் பேர்ல போடணும். உதயநிதி ஸ்டாலின் பேர்ல போடணும். அது அவங்க இயல்பா சில பேர் பண்ணுவாங்க. கட்டாயத்தின் பேர்ல பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எல்லா கட்சியும் நடக்கிறதா. ஆனா ஒவ்வொரு மாவட்ட செயலரும் 200 300 ஃபார்ம் வாங்கணுங்கிறது எந்த கட்சியில இருக்கு? எதுக்கு அப்படி வாங்க சொல்றாங்க? ஸ்கேம் அது அவ்வளவுதான். சதுரங்க வேட்டை பார்ட் 2. வேற என்ன? ஏங்க நீங்க 500 ஃபார்ம் 50,000 ஃபார்மா அன்னைக்கு வித்தது? 50,000 × 100 எவ்வளவு? 50 லட்சம். உட்கார்ந்த இடத்துல 50 லட்சம் சம்பாதிப்பது எப்படின்னு புசியானதால புத்தகம் எழுத முடியும். 50 லட்சம் அவர் என்ன பிளான் பண்ணாரு? எப்படி இருந்தாலும் இதுல வந்து 1 கோடி 1.5 கோடி அடிச்சிடலாம் நம்ம. நல்ல அமௌண்டா இருக்கு. ஃபார்முக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதானே. அப்ப ரொம்ப கூட்டம் வந்து அக்கம் பக்கத்துல எல்லாம் வந்து பிரச்சனை ஆன பிறகு நீங்க வந்து இல்ல ஓகே நீங்க ஆன்லைன்ல எடுத்துக்கங்க, ஃப்ரீயா கூட எடுத்துக்கங்க அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனா அந்த ஃபார்ம் நீங்க திறந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் நீங்க கட்டி ஆகணும் அப்படின்னு இது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னொன்னு 2வது நாள் இயல்பாவே கூட்டம் குறைஞ்சிருக்கும். ஏங்க 10,000 கட்டி எப்படிங்க வர முடியும்னு சொல்லி அவனே குறைஞ்சிருப்பான். ஏன்னா நியூஸ்ல ஃபர்ஸ்ட் வரல. ஃபர்ஸ்ட் வந்தது 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது ஒரு கலெக்ஷன் தானே. டிக்கெட் வாங்கும்போது ஃபார்ம் வாங்குறதுக்கு 100 ரூபா, கட்டும்போது 10,000 ரூபா. 10,000. பட் யூசுவலா நீங்க வந்து இப்ப திமுக போனீங்கன்னா விருப்ப மனு கொடுக்கும் போதே சொல்லுவாங்க நீங்க 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சில அதிமுக 15 நினைக்கிறேன். ஏதோ ஒரு கட்சி 10 ஒரு 15,000 ரூபாய் நீங்க கட்டணும். அதை முதலே சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் இயல்பாவும் தெரியும். விருப்ப மனு வாங்குறதுக்கு 15,000 கட்டணுங்கிறது தெரியும். இது யாருக்குமே தெரியாது. இவங்க என்ன எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா 100 ரூபாய் கட்டி ஃபார்ம் வாங்கிக்க அப்படின்னா ஓகே 100 ரூபாய் போடுறதா போதும் போல நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டா தலைவரே இன்னொரு பக்கம் என்ன செய்தி கசி விடுறாங்கன்னா தலைவரே உங்களை நேர்காணல் காண போறாரு. அவர் தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு கதை. சரி ஓகே இப்போ வந்து இதுல ஒரு பெரிய 100 ரூபாய்க்கு எல்லாம் வாங்கிட்டாங்க. 10,000 கட்டும் போது பெரிய ஃபில்டர் ப்ராசஸ் நடக்குமா? அதுல பாதி குறையுமா? அது குறைந்த பிறகு ஒருத்தருக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் என்ன தெரியுமா? முதல்ல நான் சொன்னேன் 2 கோடி சீட் விற்கிறாங்க இல்லையா? இப்போ அதுல ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்கு. ஒயிட்டா கொடுத்துருங்க. 2 கோடி ஒயிட் டிடி எடுத்து கொடுத்துருங்க. ஏன்னா இன்னைக்கு சிபிஐ, சிபிஎஃப்சி, ஐடி வரைக்கும் எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத ஒரு இடம் இடி மட்டும்தான். இடி எடுத்து உள்ள வந்துருவான். புசியானந்து பிடிச்சிருவான். அதனால ஒயிட்டா 2 crores கொடுத்துருங்க. ஒரு ஒரு ரொம்ப கொஞ்சம் பிரபலமான ஒரு முன்னாள் அதிகாரி ஒருத்தர் போறாரு. போயிட்டு எனக்கு இந்த சவுதியில சீட் வேணுங்க. அப்படியாம்மா? சரிம்மா 1 கோடி ரூபாய் டிடி எடுத்து கொடுங்கம்மா. என்ன எப்படி சொல்றீங்க? ஆமாம்மா அப்படிதான் கொடுத்தாதான். ஏன்னா ஏற்கனவே அதெல்லாம் அதெல்லாம் ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதி தான். நம்ம ஜெயிச்சிட்டோம். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும். சரிங்க கொடுத்து தொலைகிறேங்கன்னு அவங்க வர்றாங்க. ஏங்க இதுல எத்தனை பேருக்கு சீட் கேட்டிருக்காங்க? 2 3 பேர் கேட்டிருக்கலாமா? சரி அப்ப எனக்கு சீட்டு கிடைக்காட்டி காசு திரும்ப கொடுத்துருவீங்களா? அதை எப்படி கொடுப்போம்? ஏன்னா நீங்க வாய் வார்த்தையா சொல்லும்போது தான் நீங்க இந்த சீட்டுக்குன்னு சொல்றீங்க. ஆனா டிடியா என்ன கொடுப்பீங்க? பார்ட்டி ஃபண்டுக்கு கொடுக்குறீங்க நீங்க. நீங்க அதுல எழுத முடியாதுல்ல. நான் என்னுடைய சீட்டிற்காக நான் 1 கோடி ரூபாய் கொடுத்து எழுத முடியாது இல்லையா? பார்ட்டி ஃபண்ட் வந்து முதல் வாய்க்குள்ள போயிடுச்சு. முதல் வாயில எப்படி பிடுங்குவீங்க நீங்க? அது வராது. அப்ப அவங்களுக்கு அதிர்ச்சி. என்ன பண்றீங்க நீங்க? என்ன அது ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க கேட்டு வர்றாங்க. எல்லா இடத்துலயும் இது பண்றாங்க. எப்படியெல்லாம் இது எந்த சக்தி? தூய சக்தி. இதுல ஒரு கேள்வி வருது. குறிப்பா திருச்சி சிவாவினுடைய பையன் சூர்யா வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு ஒரு சேனலுக்கு. அதுல தாவைக்காவுக்கு நீங்க வாங்க, தாவைக்கால சீட்டு கொடுக்குறோம், எம்எல்ஏ நில்லுங்க,
நீங்க வந்து திருச்சி தொகுதியில் நில்லுங்க, நாங்க வந்து கேம்பெயின் பண்றோம், நாங்க வந்து ஃபுல் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னோடனே, இல்ல நான் பணம்லாம் செலவு பண்ண தயாரா இல்லைன்னு சொல்லும்போது, இல்ல நாங்க செலவு பண்றோம், நாங்க ம்ஹ்ம். பணம் மொபைலைஸ் பண்ணிட்டோம், ம். நாங்க வந்து 10 கோடி ரூபா வந்து உங்களுக்கு செலவு பண்ண நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு தாவேக்கால இருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு தாவேக்கால முக்கிய நிர்வாகிகள் பேரை சொல்லாம ம். மேல இருக்கக்கூடிய 5 முக்கிய நிர்வாகிகள் 2 பேர் என்கிட்ட இப்படி சொல்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப 10 கோடி ரூபா மொபைல்ஸ் எப்படி பண்றாங்க? எப்படி மொபைலைஸ் ஆயிருக்கு? இல்ல எனக்கு இது பெரிய கதையா தான் தெரியுது. ஏன்னா தாவேக்கா வந்து பிடுங்க தான் பார்ப்பாங்களே தவிர, கண்டிப்பா யாரும் காசெல்லாம் குடுக்க மாட்டாங்க. விஜய் முதற்கொண்டு எல்லோருமே அதுலருந்து எப்புட்றா பிடுங்கலாம்? புஷி ஆனந்தவற்ற போய் நீங்க காசு வாங்கிற முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே என்னைக்குமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சில பேர் பேரோல்ல இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆதவர்ஜுனோட பேரோல். வாய்ஸ் ஆஃப் காமனோட பேரோல்ல இப்ப புதுசா வந்தவங்க சில பேர் கூட வாய்ஸ் ஆஃப் காமன் பேரோல்ல இருக்கிறாங்களே தவிர, ஒருத்தருக்கு கூட கட்சி சார்பா நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு வரைக்கும் நான் இத அடிச்சு சொல்லுவேன். தலைமையிலிருந்து ஒரு மாவட்ட செயலருக்கு ஒரு துண்டு கூட போனது கிடையாது. ஒரு வேட்டி போனது கிடையாது. ஒரு சட்டை போனது கிடையாது. மத்ததெல்லாம் விடுங்க. உங்களுக்கு நான் ஃபண்ட் பண்றேன். பார்ட்டி ஃபண்ட் போடுங்க. நீங்க இப்ப நெறைய கூட்டம்லாம் போடுறாங்க இல்லையா? இந்த கூட்டங்கள்லயே கூட அந்த மாவட்ட செயலர் தான் செலவு செய்றாங்களே தவிர, நீங்க இன்னைக்கு வரைக்கும் மேல இருந்து எதுவுமே நடந்தது கிடையாது. இப்படிதான் அந்த கட்சி இன்னும் சொல்லப்போனா இயக்கமாகவே இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க மக்கள் மன்றம் இயக்கம்னு சொல்லி சொல்றோம்ல. எஸ்.ஏ.சி அவர்கள் இருக்கும்பொழுது உதவி செஞ்சார். அவர் இப்பயுமே கூட அந்த அவருடைய காலத்துல இருந்த நிர்வாகிகளுக்கு திருமணம் வச்சா, இப்பயும் போய் 50,000 1,00,000 குடுத்துட்டு வராரு. அந்த காலத்துல அவருக்கு சிறுதொழில் ஏதாவது ஆரம்பிக்கணும்னா, நீங்க ஆரம்பிச்சுக்கோன்னு அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட காலம் அது. புஷி ஆனந்த் காலம் என்பது எல்லாமே பிடுங்குற காலம். நீங்க வந்து வரலாறுல பிரிக்கிற மாரி, சங்க இலக்கியம் பிரிக்கிற மாதிரி, எஸ்.ஏ.சி காலம் என்பது வந்து எல்லாருக்கும் குடுத்து வழங்கிய காலம். புஷி ஆனந்த் காலம் என்பது எல்லாத்தையும் அடிச்சு பிடுங்குற காலம். கொள்ளையடிக்கிற காலம். அந்த காலம் தான் இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஏன் நீங்க ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க அந்த ஐடி வழக்கு குறித்து நம்ம பார்த்திருப்பீங்க. 1,50,00,000 கோடி ரூபாய் அபராதம் நீ கட்டி தான் ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? நெறைய பேர் வந்து சரியா தவறா அப்படின்னு பேசுறாங்க. அது ரொம்ப சின்ன பாயிண்ட் ஒண்ணு சொல்றேன். அதுல வந்து ஃபேக்ட்ஸ் மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, போய் சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணும்போது சில ஆவணங்கள கைப்பற்றுறாங்க. இதுக்கு எனக்கு இன்கம் சோர்ஸ் காமிங்கன்னு சொல்லி சொல்றாங்க. விஜய் மாட்டிக்கிறாரு. இல்லங்க நான் செக்கா வாங்குனது 16 கோடி. புலி படத்துக்கு செக்கா வாங்குனது 16 கோடி. கேஷா வாங்குனது 5 கோடி. அந்த 5 கோடி வச்சு தான் இதெல்லாம் வாங்குனேன். அப்படியாப்பா? ஓகே. அதுக்கு நீ காசு கட்டிறியா? சரிங்க என்கிட்ட கட்டிறேன். மறுபடியும் கொஞ்சம் தோன்றாங்க. என்னப்பா இதெல்லாம் வேற வருதா? இதெல்லாம் என்னப்பா சொல்லுப்பா. சாரிங்க நான் தப்பா சொல்லிட்டேன். 15 கோடி நான் மொத்தமா கேஷா வாங்குனேன். ரைட். மொத்தம் 15 கோடி நீ வாங்கிட்ட. 15 கோடி என்ன பணம்? கருப்பு பணம். ஏன்னா அக்கவுண்ட் 2ல வாங்குறாரு அவ்வளவுதான். அக்கவுண்ட் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஜெனரலா சினிமா மட்டும் இல்ல எல்லா இடங்களிலும் டிடிஎஸ்ஸா 10% பிடிப்பாங்க. அது வந்து அதிகமா போகும்போது ஃபைல் பண்ணும்போது நீங்க 10ல இருந்து 30 வரைக்கும் போகும். இல்ல எனக்கு குறைச்சலா இருந்துச்சுன்னா நான் பணத்த ரிட்டர்ன் வாங்குவேன். ஏதாவது நடக்கும். இதான் ப்ராசஸ். சோ விஜய் வந்து கருப்பு பணத்த வாங்குனார். கருப்பு பணத்துக்கு டாக்ஸ் கட்டாம ஏமாத்தலாம்னு நெனச்சாரு. அத பிடிச்சு பண்ணிட்டாங்க. அதுல நீங்க அடுத்த வருஷம் ஃபைல் பண்றேன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அடுத்த வருஷம் 34 கோடியா விஜய் ஃபைல் பண்ணிட்டாரு. அதுல அந்த 15 கோடி கொண்டு வரேன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அதுல வந்து நம்மளோட டிப்ரிசியேஷன் அமௌண்ட் ஒண்ணு போடுவோம். அதாவது எனக்கு இதெல்லாம் செலவாயிருக்கு. இந்த பொருட்களோட வேல்யூலாம் குறைஞ்சிருக்குன்னு, அதுல ஒரு 89 லட்சம் கட்டுறாரு. அதையும் இவங்க உட்படுத்திட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் அத உட்படுத்திட்டு, இல்ல இதுவும் பொய்யு. 30% தான் இதுல அக்கவுண்ட்க்கு எடுத்துக்க முடியும். 70% நீ பொய் சொல்ற. அதாவது உச்சபட்சமா நான் சொல்றேன். 2,80,00,000 என்னுடைய ரசிகர் மன்ற எக்ஸ்பென்சஸ்க்கு நான் செலவு பண்ணேன். இத சொல்றாரு விஜய். எங்க இருந்து பணம் போச்சு? 2,00,00,000 புரொடியூசரே குடுத்தாரு. 89 லட்சம் நான் கையில இருந்து குடுத்தேன். இதுக்கு ஆவணங்கள் கேட்டா அதுவும் இல்ல. அப்ப விஜய் பாருங்க நீங்க இந்த ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கத்த நான் வந்து சிறப்பா நடத்தணும்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அத கூட எதுக்கு பயன்படுத்துகிறார்னா, பொய் கணக்கு எழுதுறதுக்கு பயன்படுத்துகிறார். ஏன்னா இதெல்லாம் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ல வந்துரும். நீங்க ஏன்னா ஒரு சொசைட்டிக்கு பண்ற மாரி ஆயிடும் இல்லையா? அது சொசைட்டி ஆக்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். சோ அதுல நீங்க 100% ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். 2 கோடி ரூபா நான் ரசிகர் மன்றத்துக்கு குடுத்தேன். அவங்க போய் ரசிகர் மன்றத்துக்கு குடுத்ததுக்கான ப்ரூஃப் காமி செக்கா குடுத்தியா? கேஷா குடுத்தியா? எப்படி குடுத்தா? இதுக்கு என்ன செலவாயிருக்கு? அப்படின்னு கண்டுபிடிச்சா குடுக்கவே இல்ல. ஆனா கணக்கு எழுதிட்டாப்ல. அப்போ தன்னோட ரசிகர் மன்றத்தை முதற்கொண்டு ஏமாற்றுவதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் விஜய். இன்னொரு உதாரணம் சொல்றேன். இங்க இப்போ ஒருத்தர் அம்பத்தூர்ல இங்க அம்பத்தூர் மட்டும் இல்ல பல இடங்கள்ல காலைல சாப்பாடு போடுவாங்க. நான்லாம் ரொம்ப பொழுது பேசியிருக்கேன். அன்னைக்கு எனக்கு விஷயமே தெரியாது. இது கேட்கும்போது பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு நாளைக்கு ரூ. 3,000 நீங்க போய் இப்ப நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் அப்படி சொல்லி ரூ. 3,000 குடுப்போம்பாங்க. ஆனா ஒரு நாளைக்கு ஆகுற செலவு ரூ. 1,500. ஒரு நாளைக்கு ரூ. 1,500 திருடுறானுங்க. விஜய் கட்சிக்காரர்கள் மக்கள் இயக்கத்தை நடத்திட்டு இருக்கவனுங்க. இது எங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க? ஒரு நாளைக்கு ரூ. 1,500 திருடுறான். ஒரு மாவட்ட செயலாளர். இது வந்து பெரிய போட்டிலாம் நடக்கும். நீங்க இன்னைக்கு போய் புக் பண்ண போனீங்கன்னு வச்சுக்கங்களேன். சார் 1 மாசம் ஃபில் ஆயிடுச்சு சார். அடுத்த மாசத்துக்கு வாங்க சார்ம்பாய்ங்க. குடுக்குற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, காலைல நல்லா சுட சுட இட்லி போடுறாரு, பொங்கல் போடுறாரு. பாவம் ஏழை மக்களுக்கு அது போடுறாரு ஓகே. இதே தானே நீங்க வந்து ஊழல்னு இங்க வந்து இப்ப அரசியல்வாதிகள் ஒரு பாலம் போடுறாங்க. ஏங்க பாலம் போட்டதா பாலமா போடுறாங்க, ஊழல் பண்றதுக்காக பாலம் போடுறாங்க. டேய் நீ இட்லி சுடுறதுலயே நீ வந்து ஊழல் பண்ணிட்டு இருக்க. இட்லி சட்னில ஊழல் பண்ணிட்டு இருக்க.
இவனை கொண்டு போய் தான் நீ அமைச்சராக்கணும்னு சொல்லி சொல்ற, இவனை கொண்டு போய் தான் நான் வந்து இதுல உட்கார வைக்க போறேன்னு சொல்லி சொல்ற. யார் பெரிய ஊழல்வாதி? ஆட்சிக்கு வந்து அவன் திருடுறான்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் திருட ஆரம்பிச்சிட்டியே, நீ ஊழல்வாதியா அவர் ஊழல்வாதியா? உங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்கிறேன். இதுதான் விஜய் கட்சியில நடந்துகிட்டு இருக்கு. இது முழுக்க இல்ல முழுக்க அவர் சில பேர் என்ன சொல்றாங்க, அவர் சம்பாரிச்ச பணம், அவர் வாங்கிய ரோல்ஸ் ராய்ஸ் காரு, இதுக்கெல்லாம் ஏன் வரி கட்டணும்? இல்ல அதாவதுங்க, இப்போ சம்பாதிக்கிற எல்லோருமே வரி கட்டினாதான் ஒரு நாடு இயங்கும் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். இப்போ நான் சம்பாதிக்கிறேன்னா அதில் நான் வரி கட்டணும். ஆர்கனைஸ் செக்டர், அன்ஆர்கனைஸ் செக்டர் அப்படி வரி கட்டாதவங்கள்ட்டையும் வந்து வரி எப்படி பிடுங்கிறதுன்னு ஒரு வேலை ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. நீ பேங்க்ல பணம் வச்சிருக்க, இன்னும் இவ்வளவு பணம் வச்சிருக்க, இன்னும் 50,000 வச்சிருக்க, அதுல இருந்து என்ன உருகலாம், அது உருகு. ஏடிஎம்ல கார்டு 4 தடவை போடுற, அதுல உருகு. என்ன 10 தடவை நீ டெபாசிட் பண்ணிருக்க, அதுல உருகு அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஏன் வந்து பணம் அதிகமாக வைத்திருப்போம் அதிகமான வரி வாங்குறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய வரி கட்டணும், நாட்டுக்காக கட்டணும் அப்படிங்கிறத அடிப்படை. பட் ஆனால் இந்த மாதிரி நடிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிப்போம், எப்படிலாம் ஏமாற்றலாம் அப்படிங்கிற வேலைகளை பார்த்துட்டே இருக்காங்க. நான் சொல்றேன், ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல கூட நிறைய பேர் அவரோட உரிமைன்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ் அவரோட உரிமை தான். ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கும் போது ஜிஎஸ்டிங்கிறது இந்தியாவில் கிடையாது. என்ட்ரி டாக்ஸ் கட்டிட்டாரு. நீங்க அடுத்ததாக இதுக்கு வந்து நீங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு டாக்ஸ் போடுவாங்கன்ட்டு நீங்க அந்த அபிஷியல்ஸ்ட போய் சிடிஓட்ட போய் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை எதிர்த்து நீங்க கோர்ட்டுக்கு போலாம். என்ன சார் எனக்கு இவ்வளவு போட்டாரு, இவருக்கு மட்டும் அல்ல, அன்னைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கின எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. நான் அதனால இன்னுமே ஸ்டாண்டர்டா நிக்கிறேன். பட் இது வந்து விஜய் கருப்பு, நான் என்ன சொல்றேன், இப்ப கூட நான் சொல்றேன், விஜய் தாவேக்கங்கிற கட்சி ஆரம்பிக்காம நான் ஒரு தூய சக்தி விஜய்னு சொல்லாம இருந்திருந்தாலும் அந்த பாயிண்ட்டுக்கு வரவே மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான நடிகர்கள் இதுதான் பண்றாங்க. அதாவது கமல் மேபி எக்ஸப்ஷனா இருக்கலாம். கமலஹாசன் கரெக்டா இருக்கேன்னு சொல்லிருக்காங்க, டாக்ஸ் கட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு ரைடு யாரும் போனது இல்ல. ரைடுல சினிமால அது காமன் தான் அப்படின்னு மദ്രാസபட்டணம் இயக்குனர் இருக்காங்க. அதான் சொல்றேன், அது காமன் தான். நான் தான் சொல்றேன், நீங்க காமன் தான். இன்னொன்னு நான் இல்லங்க, அவர் இந்த வழக்குல என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து 2019க்குள்ளேயே இந்த அபராதத்தை போட்டிருக்கணும், நீங்க 2019 தாண்டி போட்டது லிமிடேஷன் பீரியட் தான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்றாரு. கோர்ட் அதான் மண்டையில கொட்டுச்சு. ஓ நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி திருடுனீங்கன்னா நீங்க திருட்ட ஒத்துக்கிட்டு அப்பா விஜய் தானப்பா திருடி இருக்காரு, திருடி போட்டோம்னு சொல்லி விட்டுருவாங்களான்னு சொல்றது விஜய் மண்டையில கொட்டிட்டு. பட் ஸ்டில் என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த சொன்ன இல்லையா 2,89,00,000 நீ அதுக்கெல்லாம் மேல்முறையீடு போறேன்னா பொய்க்க. இல்ல நான் ஏற்கனவே வந்து நான் அதுக்கு கணக்கு காமிச்சிட்டேன், ஏன்னா அபராதம் வேற போடாதீங்க. இப்ப நீங்க பாருங்க, இந்த வாட்டி என்ன வந்துச்சு இதுல பட்ஜெட்ல 100% அபராதம். இப்ப விஜய் இன்னைக்கு மாட்டுதான் வச்சுக்கோங்களேன், 15 கோடி அபராதம் கட்டணும். 10% தப்பிச்சிட்டு இருக்காரு. உண்மையிலே நிர்மலா சீதாராமன் வந்து விஜய் ஒத்துக்கிட்டதுனால அந்த 10% விட்டுட்டாங்க. ஆமா ஆமா, நீங்க அதான் சொல்றீங்க, அன்னைக்கு சட்டம் அதுதாங்க, அன்னைக்கு 10% தான் அபராதம். சோ அததான் கட்ட மாட்டேன், நான் கட்ட மாட்டேன்னு அவர் வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. இதே விஜய் நடிகர் விஜயாக இருந்தால் நானும் சரி ஓகேங்க, அவருக்கு உரிமை இருக்கு, அவர் ஏமாத்தாரு, கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஒன்று இருக்கு, மேல்முறையீடு போகட்டும், பிரச்சனையே இல்லை. எனக்கு விஜய் நம்ம பண்ணிட்டு போறாரு, பிரச்சனையே இல்லை. நான் தூய சக்தி, அது ஊழல் சக்தி, இது ஊழல் சக்தி, இது ஊழல் சக்தின்னு பேசிட்டு நீ என்னப்பா பண்ண, நான் கருப்பணம் வாங்கினேன், கருப்பணத்தை வாங்கினதை உடனே ஒத்துக்கிட்டியா, இல்லை உடனே ஒத்துக்கலாம். அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்களா, ஆமா சர்ச்சுக்கு வந்த பிறகு தான் ஒத்துக்கிட்டியா, ஆமா ஒத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் உடனே ஒத்துக்கிட்டியா, இல்லைங்க 5 கோடின்னு போய் சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னேன், 15 கோடின்னு உண்மையை ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்ன, பொய் கணக்கு எழுதுனேன். ரசிகர் மன்றத்துக்கு 2 கோடி 89 லட்சம் கொடுத்தேன், பொய் கணக்கு எழுதுனேன். என்னோட அசட்ஸ்ல டிப்ரிசியேஷனோட 89 லட்சம் பொய் கணக்கு எழுதுனேன். இவ்வளவு ஒரே ஒரு சர்ச் தான். நான் என்ன சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் போன்ற வீட்டுல அது பாஜக அழுத்தம்னு கூட சொல்லிட்டு போங்க, வருஷம் ரைடுக்கு போகணும். விஜய் எப்பெல்லாம் படம் நடிக்கிறாரோ, மாஸ்டர் போகும்போது போயிருக்கணும், லியோவுக்கு போயிருக்கணும், இன்னைக்கு ஜனநாயகன் வரைக்கும் போயிருக்கேன்னா இன்னைக்கு வரைக்கும் விஜய் கருப்பு படம் தான் வாங்கிட்டு இருப்பார். அது பார்ட் ஆஃப் இதுதான். அப்ப எல்லாம் நீ எல்லாத்துக்கும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் காமிச்சுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா விஜய் இன்னைக்கு வரைக்கும் மாட்டிருப்பார். அதான் உங்களுக்கு கோர்ட்ல சொல்றாங்க, சார் இப்படி பாருங்க, நாங்க அன்னைக்கு சர்ச்சுக்கு போகல, விஜய் வெளியே வந்து சொல்லியிருப்பாரா, நாங்க உள்ள போனோம், விஜய் மாட்டிக்கிட்டார். அடுத்த வருஷம் பிறந்தா விஜய் மாட்டிருப்பார், அதுக்கு அடுத்த வருஷம் பிறந்தா விஜய். நான் எல்லாருக்கும் பொருந்தும், நான் விஜய் மட்டும் சொல்லல, எல்லா நடிகர்களுக்கும் இது பொருந்தும். பெரிய பெரிய ஸ்டார்ஸா இருக்கிற எல்லா நடிகர்களுக்கும் போங்க, இல்ல உண்மையா இருந்தாங்கன்னா உண்மை ப்ரூவ் பண்ணிட்டு போடு. இல்லங்க நான் பாருங்க கணக்கு கரெக்டா வச்சிருக்கேன், நான் செக் தாங்க வாங்குவேன், கேஷ் நான் தொட மாட்டேங்க, பிளாக் மணி கொடுத்தா வேணாம்னு சொல்லிடுவாங்க, 10% பிடிச்சிட்டே கொடுப்பான்னு சொல்லி அப்படி நான் ஃபைல் பண்ணிட்டு இருக்கேங்க, பிரச்சனையே இல்லை. விஜய் வருஷம் பிறந்தா வருஷம் மாட்டிருப்பார். ஒரே வருஷம் போனதுனால அதுக்கு மட்டுமே விஜய் இன்னைக்கு வரைக்கும் இழுத்துட்டு இருக்கார், அவ்வளவுதான். ஸோ இந்த தூய சக்தின்னு சொல்லாதீங்கன்னு நான் சொல்றேன். நான் ரொம்ப நேர்மையான ஆள். உங்களை சுத்தி இருக்கிறவன் திருட, உங்க மாவட்ட செயலர் திருட, உங்களை சுத்தி புதுசா நீங்க கூட்டிட்டு வரீங்க இல்லையா, செங்கோட்டையன், நீங்க வந்து கூப்பா கிருஷ்ணன், கூப்பா கிருஷ்ணன் வீட்டுல எல்லாம் சவத்தை உடைச்சு காசு எடுத்தாங்க. ஒரு ரிட்டையர்டு ஐஆர்எஸ் ஆபீசர் அருண்ராஜ் அவரெல்லாம் போய் சேர்ந்திருக்காரு இல்லையா. நீங்க அருண்ராஜ் பத்தி நீங்க முடிஞ்சா தனியா ஒரு ஸ்டோரி கலெக்ட் பண்ணுங்க. அவருக்கு எவ்வளவு குவாரிகள் இருக்கு, எந்தெந்த ஊர்களை எவ்வளவு குவாரி வாங்கி எவ்வளவு சொத்து சேர்த்திருக்காரு, ஐஆர்எஸ் இருக்கும் போது அவர் எவ்வளவு கிளீனா இருந்தாரா, இல்ல அவர் மேல 4 அலிகேஷன் இருந்துச்சா. இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அருண்ராஜ் வந்து தொடர்ந்து இருந்தா கூட அவரை தானா
வேலை காலி பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அலிகேஷன்ஸ் நிறைய இருக்கு இவர் மேல. நீங்க நீங்க வந்து இந்த தீபாவளி டைம், இந்த பொங்கல் டயத்துலலாம் வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ்க்கு நம்ம லஞ்ச ஒழிப்பு ரைடுக்கு போவாங்க. அது நம்ம என்னமோ பயங்கரமா வெளிக்கொணர போறாங்கப்போ நடப்போம். அதுல இவங்களுக்கு ஒரு கமிஷன் போகும். நீங்க 100%ல நீங்க எனக்கு 30% கொடுத்துட்டீங்கன்னா நான் உன்னை விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு நடக்கும். நீங்க போர்ட்டல் இப்ப நீங்க தங்க நகை கடத்தல் கொழும்புல இருந்து இவ்வளவு பிடிபட்டது, மலேசியால இருந்து இவ்வளவு பிடிபட்டது. எல்லாரும் என்ன சொல்றாங்க? வெளிய வர 10% கூட கிடையாதுங்க. எந்த சுங்கத்துறை பிடிக்கிறமோ அவன் தாங்க நீங்க பெரிய பணக்காரன். அது மாதிரி தான் ஐஆர்எஸ் ஆக இருந்தால் நீங்க நல்லா பார்க்கலாம். இப்போ இங்க இருக்கிற பாஜக எப்படி தெரியுமா சம்பாதிக்கிறான்? இந்த ஐஆர்எஸ்ல யார் யார் மேல அலிகேஷன்ஸ் இருக்கு அந்த ஃபைல்ஸ் எடுத்து இப்ப நான் மெரிட்ல வந்தேன், நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சேன், நான் 12th இவ்வளவு மார்க் எடுத்தேன், அதெல்லாம் தாண்டி நான் படிச்சு, நான் முன்னேறி, நான் நான் வந்து அதான் சொல்றேன்ல, நீங்க அதான் சொல்றேன். நீங்க ஒரு ஸ்டோரி நீங்க அவர பத்தி சர்ச் பண்ணுங்க. நீங்க வந்து தர்மபுரி சைடு, மற்ற சைடுகள அவருக்கு குவாரி இருக்கா இல்லையா? இன்னொன்னு இன்னைக்கு இருக்கின்ற இல்ல முன்னாள் அமைச்சர்கள் சில பேரோட அவர் டச்ல இருக்காரா இல்லையா? அப்படிங்கிறத நீங்க வந்து தோண்டி எடுங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அருண்ராஜ் ஒரு நேர்மையான அதிகாரியா இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். அவருக்கும் விஜய் எப்படி வந்து ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் நெரேட்டிவ் இருக்கோ, அதே மாதிரி அருண்ராஜும் ஏன்னா ஐஆர்எஸ்ல இருந்து வந்துட்டார் அவர் நேர்மையானவர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு, நெரேட்டிவ் இருக்கு. அவர் வந்து நேர்மையானவர் இல்லை. விஜய சுத்தி இருக்கிறவங்க, விஜய் கட்சிக்காரர்கள் யாரிடமும் நேர்மை என்பது துளி கூட இல்லை. இது எல்லாமே வந்து ஊழல் சக்தி தான். எல்லாருக்கும் ஒரு தொகுதி போட்டியிடணும்னு ஆசை இருக்கும். ஆமா. ஆனால் அருண்ராஜ் அவர்களுக்கு எந்த தொகுதினே ஒரு ஆசை இருக்கு. ஆமா. என்னுடைய திருச்செங்கோடு தொகுதி, நான் வந்து இந்த ஊர்க்காரன் தான், என்னுடைய பூர்வீகம் இங்க தான், என்னுடைய பேர்லயே வந்து கே இருக்கு, கேன்னா வந்து கோட்டப்பாளையம் தான் அப்படின்னு தலைவர் அவர்கள் அனுமதித்தால் நான் வந்து இங்கேயே போட்டிடுறேன் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்றாரு. ஏன் அந்த அளவுக்கு திருச்செங்கோட்டின் மீது என்ன? இல்ல, நான் சொல்லல. அவர் முதலாக இந்த பொறுப்பு வாங்கிய பிறகு அவர் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காரு. அது என்ன வாட்ஸ்அப் குரூப்னு கேட்டீங்கன்னா, கவுண்டர் வாட்ஸ்அப் குரூப். அந்த நிறைய பேர் தெரியாது. ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல 234 எவ்வளவு எனக்கு லிமிட் தெரியல, 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லா பேரெல்லாம் சேவ் பண்ண மாட்டோம்ல. கொஞ்சம் பேர் தான் சேவ் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு நண்பர் பார்க்குற மெசேஜ் ஒன்று வருது. நம் கவுண்டர் சமுதாய மக்களுக்கு, நம் கவுண்டர் சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்த வெற்றி தலைவர் விஜய் அவர்களை நாம் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். கீழே அருண்ராஜ். அப்பதான் நீ உனக்காக இந்த மெசேஜை போட்டுக்கிறியா நீ? யாருப்பா நீ அப்படின்னு. அதனால அவர் என்னன்னா, இந்த சமூக ரீதியான பாசம், நான் எனக்கு ஐஆர்எஸ்ங்க பேக்ரவுண்டு, விஜய் வந்து இப்போ ஈரோடுக்கு வந்துட்டு போனாரு, இதெல்லாம் வச்சு நம்ம வந்துடலான்னு பார்க்குறாரு. இன்னொன்று சொல்லப்போனால் அவர் முதல்ல சேலத்தில் நிற்கலான்னு ஒரு ஆசை இருந்தது. அங்கே வந்து ஏற்கனவே இப்போ இந்த பார்த்திபன் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஏங்க நான் யாருக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ விட்டு கொடுங்க, இது வேணாங்க, ஏங்க அப்படி வந்து சிக்கல் பண்ணுறீங்கன்னு சொன்ன பிறகு சார் திருச்செங்கோடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அருண்ராஜுடைய அரசியல் ஆசை என்பது இப்பொழுது ஆரம்பித்த ஆசை இல்லை, 2011 இருந்து இருக்கு. 2016 ஜெயலலிதா போய் சீரி கேட்டார். அவங்க என்ன சொன்னாங்க, இது இந்த மாதிரி கட்சி கிடையாது, நீ ஐஏஎஸ் யாரை வேணாலும் இரு, நேரடியாக அந்த சீட்டு கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்க, போய் வேலையை பாருன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. 2021 அண்ணாமலை கிட்ட போனார். அண்ணாமலை போய் சீட்டு கேட்டார், கொடுக்கல. அதிமுக அப்பையும் போயிருக்காரு. திமுக பக்கம் போன மாதிரி செய்திகள் இருக்கு, எனக்கு உறுதியாக தெரியாது. அறிவாலயத்துக்கு போனாருங்கிறது தெரியாது. எல்லா இடத்திற்கும் அவர் போனார். அவருடைய ஆசை சட்டமன்றத்தில் எப்படியாவது நுழையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. சரி, சட்டமன்றத்தில் நுழையணுங்கிறத மக்களுக்காக சேவை செய்ய போறேன், நாங்கள் ரொம்ப நானும் ஒரு தூய சக்தி, அதெல்லாம் கிடையாது. நீங்க நிறைய சம்பாதிச்சிட்டாரு, நிறைய சொத்து சேர்த்துட்டாரு, நிறைய திருடி சொத்து சேர்த்து ஊழல் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க அவருக்கு சட்டமன்றத்தில் நுழையணும் ஒரு ஆசை இருக்கு. இந்த முறை ஒருவேளை இப்போ நடக்கல அப்படின்னா அடுத்த முறை அதிமுக போய் நின்று அவர் சீட் வாங்குவார். அதுக்கு தன்னை என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்த்து வச்சுக்கிறார். இந்த இடத்துல ஒரு பிரபலமான முகம், அடுத்த ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்போது அவருமே ஒரு நடிகராக வெளியே வருவார். ஸோ இதெல்லாம் அவருக்கான பாசிட்டிவ்ஸா அவர் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான். இல்ல, எல்லாருமே விஜய் ஏமாத்துறாங்க அப்படின்னா, இப்போ விஜய்க்கு தெரியாதா நம்மள ஏமாத்தி? நான் சொல்றேன், விஜய் ஒரு ஃப்ராடு தாங்க. விஜய் ஏமாத்துறாங்க. நானும் ஆரம்பத்தில் தான் சொன்னேன், விஜய் எல்லாம் ஏமாத்துறாங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவரை ஏமாத்துறாங்க. விஜய் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் இருக்காரு. விஜய் அதை பத்திலாம் கேர் பண்ணல. திருடுறியா திருடிக்கோ, நானும் திருடி தான் இருக்கேன், உன்னால முடிஞ்சா நீ ஏமாத்திக்க, என்னால முடிஞ்சா நான் ஏமாத்திக்கிறேன், அவ்வளவுதான். ஏங்க, உண்மையிலேயே விஜய் வந்து இந்த கட்சியை நேர்மையா நடத்தணும்னு நினைச்சிருந்தா நம்பர் 1 புஷி ஆனந்த் தன் கூட வச்சுட்டு இருந்திருக்கவே மாட்டார். ஆனால் நீங்கள் மன்றத்தையே பாருங்கனே, மக்கள் இயக்கத்தை பார்த்துட்டு இருக்கேனே, பொதுச்செயலாளர் இங்கே செட் ஆகாதுனே, நான் வந்து வேற ஆட்களை சில பேர் எதிர்பார்க்கிறேனே. ஜான் சொன்னார்னு சொல்லிட்டு வெங்கட்ராமனையோ இல்லை ராஜசேகரையோ இல்லை வந்து மற்றவங்களையோ மேடல் அலங்கரிச்சு உட்காரச்சு உங்களுக்கு தான் முக்கியமான பொறுப்பு, எலெக்ஷன் கமிஷனே இவங்க பேரெல்லாம் எழுதி கொடுத்துருக்க மாட்டார். விஜய் நம்ம சொல்ல, நானும் முதல்ல விஜய் ரொம்ப தெரிஞ்சோ தெரியாமல காப்பாற்றிட்டு இருந்தேன். இல்லை, விஜய் நாம் நினைக்கின்ற நேர்மையானவர் நிச்சயமாக கிடையாது. விஜய் ஒரு ஃப்ராடு. நான் சொல்றேன், விஜய் ஒரு பெரிய ஃப்ராடு. அதனால வந்து விஜய் ஏமாத்துறாங்களே, விஜய் தெரிஞ்சுதான், எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றாரு. அதில் ஒன்றும் தெரிஞ்சோ மறைக்கிறதுல ஒன்றுமே கிடையாது. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உணர்த்துக்கு நன்றி.